விராட்க்கு கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு, சீரகம் நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக ஸ்லிட் பண்ணிவிட்டு ஆனியன், கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நான் இங்கே கேபேஜும் கேரட்டும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்கள் பேபி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கின அப்புறமா இது கூடவே நான் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நல்லது. முட்டையை போட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா உதிரியாக முட்டை நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். அந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா உதிரி ஆன அப்புறமா இப்போ சாப்பாடை குக்கரில் வைக்காமல் தண்ணி ஊற்றி வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடு இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்குறது குழந்தைக்கு ரொம்ப நல்லது, குக்கரில் வடிக்கிறத விட. சாப்பாடு வெந்தப்புறமா நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். கேரட்டோடைய மிக்ஸும் சாப்பாடும் சூடாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே நல்லா ஆறினப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் பவுட்ரு வேணுன்னா பெப்பர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா எக் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விராட்டோடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த கேரட் சாதமும் ஒன்று.